பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ட் இதை தொடர்ந்து நான் ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் நிறைய புது புது விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர், ப்ரொடியூசர். இவர் பண்ணாத விஷயங்களே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3-4 வருஷத்தில் அஃப்கோர்ஸ் அவர் பண்ணுற எல்லா விஷயமும் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். We request Gautam Menon to come on stage, please. சார், நீங்கள் நிறைய புது புது விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கூட ஒரு ஆடியோ கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிங்க. நீங்கள் யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் என்ன? வணக்கம். நானும் இங்கே இருக்கவங்க எல்லார் மாதிரியும் ஒரு யுவன் ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு அவருடைய இசை ரொம்ப பிடிக்கும். துள்ளுவதோ இளமை, நந்தா, இந்த படங்களில் தான் எனக்கு அவருடைய இசை அறிமுகமாச்சு. நானும் சூர்யாவும் காக்க காக்க படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை திருப்பி திருப்பி காரில் கேட்டுகிட்டே இருப்போம். எனக்கு யுவன் எஸ்பெஷலி பாடினார்னா, அவருடைய இந்த காதல் பாட்டு அவருடைய வாய்ஸில் பாடினார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு தாக்குதல் ரொம்ப நாள் இருக்கும். அது அதுலேருந்து மீறவே முடியாது. இப்போ கூட ரீசெண்டாக அந்த இறகை போலேன்ற பாட்டு கேட்டு தேய்ச்சி I'm a big fan of Yuvan's work. I'd also like to thank Yuvan for accepting to perform live like this. It's actually a connect directly to his fans, and I'd like to thank Yuvan on behalf of everybody here. Sir, இன்னொரு கேள்வி. நீங்கள் ஹாரிஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, A.R. ரஹ்மான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ யுவன் சங்கர் ராஜாவோட எப்போ சார் ஒர்க் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கா? இல்லை, எனக்கு ரொம்ப இஷ்டம் இருக்குது. யுவன் ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவரோட நான் ஒர்க் பண்ணுவேன். யுவன் ஒத்துக்கிட்டார் சார். அது கூட ஒரு நல்ல ஆக்டர் ரெடியாக இருக்காரு சார். இது ஆக்சுவலாக ஸ்டேஜில் கேட்குறேன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் அப்படியே ஸ்பாட்டில் வந்துருச்சு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் சார், ஹவ் யூ என்ஜாய் திஸ் கான்செர்ட்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் இன் கான்செர்ட். இது மாதிரி ஒரு பெரிய கான்செர்ட் நடக்குது. இல்லை, அதுதான் நான் சொன்ன மாதிரி யுவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் ஃபார் த பீப்புள் ஹூ புட் தி ஷோ டுகெதர். லுக் அட் திஸ் க்ரௌட். ஐ மீன், திஸ் இஸ் லைக் ஃபேண்டாஸ்டிக். The sound is also nice, and all the musicians are doing really well. All the singers, you've got some of the best singers to come in town. Really, I mean, congratulations to everybody who's put this together. I'm here to introduce the song. எனக்கு நான் சொன்ன மாதிரி யுவனுடைய குரல் ரொம்ப பிடிக்கும். அவருடைய குரலில் போகாதே அப்படின்ற ஒரு பாட்டு. Listen to this and enjoy. Thank you. போகாதே நீ பிரிந்தால் நான் இறப்பேன். உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. யாரென்று நீயும் என்னை பார்க்கும்போது உயிர் போகுதடி. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் நடி. போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே நீ பிரிந்தால் நான் இருப்பேன்.
பாதை விளக்கா காதல் விடிந்தவுடன் அணைப்பதற்கு நெருப்பாலும் முடியாதம்மா நினைவுகளை அழிப்பதற்கு உனக்காக காத்திருப்பேன் உயிரோடு பார்த்திருப்பேன் போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன் போகாதே போகாதே நீ பிரிந்தால் நான் இறப்பேன் அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய் அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய் கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தேவானா ஏமாற்றம் தாங்களையே பெண்ணே நீ இல்லாமல் பூலோகம் இருட்டிடுதே